நான் ஒரு சூத்திரனாக பிறந்ததால் விதி என் வாழ்க்கையில் செய்த சதி. விதியின் சதி புரியாத மதிக்கொண்ட தாங்கள் கதியின்றி வந்த என்னை சபித்து விட்டீர்கள். நான் இந்த சாபத்தை பெற வேண்டிய பாவி அல்ல குருதேவா. உன் பிறப்பில் விதி செய்த சதியை நீ அறியாமல் இருக்கலாம். அதை நான் அறிவேன். ஆனால் சத்தியம் உரைக்க வேண்டும் என்பதை நீ நன்றாக அறிவாய். நான் உனக்களித்த சாபம் உன் செயலினால் சத்தியத்தை என்னிடமிருந்து மறைத்ததற்கான தண்டனை. இல்லை குருதேவா, இது ஒரு சூத்திரனுக்கு கிடைத்த சாபம். ஏனெனில் அவன் சரணம் பிராமண குலத்தில் நிகழவில்லை. ஒரு சூத்திரனாக பிறந்த பிறகும் சுயமரியாதையுடன் வாழ நினைத்ததற்கான சாபம் இது. தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க நினைத்தான். அதற்காகத்தான் இந்த சூத்திரன் சபிக்கப்பட்டான். உண்மையை மறைத்து குருவிடம் பொய்யுரைத்திருக்கிறாய் கர்ணா. அது நீ செய்த தவறு. அதேபோல் நீ உரைத்த பொய்யின் காரணத்தை கேட்பதை விடுத்து சினம் கொண்டு உன்னை சபித்தது உன் குருவின் தவறு. இந்த பரசுராமர் செய்த தவறு. என் வாயிலிருந்து வந்த சாபத்தினை என்னால் உன்னிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் அதனது சீற்றத்தினை குறைப்பதற்கான முயற்சியை நான் நிச்சயம் செய்வேன். இனி நீ செலுத்தும் பானம் அந்த வாயுவையும் கிழித்துச் செல்லும். அது என்னுடைய பிரசித்தி பெற்ற சீடர்களிடமிருந்து உன்னை தனித்து காட்டும். இது நான் உனக்கு வழங்கும் சக்தி வாய்ந்த திவ்யாஸ்திரம். ஆனால் இது பிரம்மாஸ்திரத்திற்கு நிகரானதல்ல. குருதட்சணையாக என்ன வேண்டும் குருதேவா? உன்னிடம் நான் என்ன குருதட்சணை பெறுவது கர்ணா? நான் தான் உன்னிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டேனே. இப்பொழுது நான் ஒன்றை உனக்கு வழங்க விரும்புகிறேன். உனது கையில் இருப்பது என்னுடைய திவ்ய தனுசு. விஜயன், எனது இந்த தனுசு உனது கரங்களில் உள்ளவரை இந்த புவியில் உள்ள எந்த ஒரு வீரனாலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது கர்ணா. செல் கர்ணா, செல். என் சாபத்துடன் இந்த வரத்தையும் எடுத்துச் செல். ஜனனத்தின் தாழ்மையையும் என் சாபத்தின் பாரத்தையும் சுமந்தாலும் நீ வீர
வீரர்கள் வாழும் உலகத்தில் சூரியனைப் போல் பிரகாசிப்பாய். அன்னை அளிக்கும் தண்டனை உலகில் அன்பின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதேபோல் குரு அளிக்கும் சாபமானது அந்த மகாதேவர் அளிக்கும் வரமாகும். தாங்கள் எனக்கு அளித்த சாபத்தை தங்கள் சீடன் ராதேயன் அமிர்தமாக பருக தயாராகிவிட்டான். வரலாறு இந்த கர்ணனை எவ்வாறு நினைவில் கொள்ளும் என்று எனக்கு தெரியாது குருதேவா. ஆனால் இன்று நான் வாக்களிக்கிறேன். இந்த கர்ணனின் வீரம் பாராட்டப்படும் போதெல்லாம் உங்கள் கௌரவத்தில் பெருமை சேரும். இன்று முதல் என் வாழ்க்கை புதிதாக துவங்கப் போகிறது. நான் உலகிலேயே தலை சிறந்த வில்வீரன். நான் குருவின் சாபத்தை பெற்றவன். நான் அடிப்படை உரிமை கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டவன். நான் அந்த உரிமைக்காக போராடத் துணிந்தவன். நான் தான் ராதேயன்.